ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. ஸோ வந்து தோட்டத்துக்கு போனாங்க. சரியான மழை. சரி தோட்டத்துக்கு போலானிட்டு வந்தோம். தோட்டத்துக்குள்ளேயே வந்து போக முடியல, அவ்வளோ தொழிற்காடாக இருக்குது. ஸோ அதனால் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கோழி பண்ணையை பற்றின நிறைய விஷயங்கள் வந்தாச்சுப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி சண்டேனால நுங்கு வெட்டலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான். சரிங்களா? கோழி பண்ணைக்கு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா, கோழி பண்ணை கட்டுறது இம்பார்ட்டன்ட் எவ்வளவோ அதை பொறுத்து சைடில் வந்து கோழி பண்ணைக்கு தேவையான மரங்கள் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரொம்ப வெக்க வந்து கோழிக்கு ஆகவும் செய்யாது. அதுக்காகவே வந்து கோழி பண்ணை கட்டும் போதே மரம் வைக்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குஞ்சு தான் நமக்கு வந்திருக்குது. இன்றைக்கி 8th டே ஆகுது. அதனால் குஞ்சு பார்க்க போகலாம் வாங்க. கோழி குஞ்சு வந்து டே பை டே கொஞ்சம் பெருசாக ஆக தான் இங்கெல்லாம் வந்து செட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் தண்ணி குடிக்கிற பைப்பு. எல்லாமே வந்து மேலே தொங்க விட்டுருக்கு. ஸோ வந்து விரித்து விட எல்லாத்தையுமே கீழே இறக்குவாங்க. இற முடியல. கோழிக்கு வந்து ஹீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் ஃபஸ்ட்டு இந்த 4 டேஸ்க்கு வந்து நம்ம கறி போட்டால் போதும், ஹீட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் அந்த லைட்டு வெளிச்சம் அதிலே வந்து கோழி வளர ஆரம்பிச்சிடும். 8th டே கோழி குஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடிச்சோ செத்து போச்சா? தொடாத, டாடி வந்து எடுக்கும். பாருங்கள், இப்படி தான் ஃபீடு வந்து இதுக்குள்ளே தான் தட்டி போட்டுருக்குது. அக்காட்ட கூட இந்த கோழி குஞ்சுங்களோட டேஸ் பார்த்திங்கன்னா 8 நாள் ஆகுது. ஒரு 25 கிராம்ஸ் தான் இருக்கும். 25 கிராம்ஸ் கூட இருக்காது, 10 கிராம் தான் இருக்கும். கோழியோட ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோழி வளர்ப்புக்குள்ள கோழி பார்த்திங்கன்னா 35லேருந்து 45 டேஸ்க்குள்ளாடி நம்ம வந்து கோழி வளர்த்து சேலுக்கு அனுப்பிடுவாங்க. எவ்வளோ க்யூட்டாக தண்ணி குடிக்குது பாருங்கள். கோழி வளர்ப்புக்கு தண்ணியும் பிரச்சனை, அதே மாதிரி மழை ஓவராக இருந்தாலும் பிரச்சனை, ஹீட் ஓவராக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொண்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றது வந்து கஷ்டம்தான். ஈஸியான இதெல்லாம் இல்லை. கோழி வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. அது வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். டே 1லேருந்து ஒரு 40 to 45 டேஸ்க்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கோழி மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்கம் எடுக்க முடியும். எல்லா டைமும் நம்ம வந்து இன்கம் எடுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு 6 பேஜ் 7 பேஜ் விட்றோன்னா கண்டிப்பாக 2-3 பேஜ் வந்து நமக்கு நட்டம் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். வித்தின் கோழிக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 hours நம்ம வந்து டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 2 hours. இந்த 2 hours ஃபோக்கஸ் ஃபுல்லாக கோழி மேலே வச்சு கரெக்டாக நம்ம வந்து அதோட வேலையை நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கோழி கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்கலாம். இடைப்பட்ட டைமில் வந்து அப்பப்போ அந்த கோழிகளை வந்து களைச்சி விட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஹீட்டாக இருந்தாலும் கோழிகள் எல்லாம் ஒரே இடத்துல மொத்தமாக கூட்டமாக அடைஞ்சிக்கும். கூலிங்காக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ வந்து அந்த டைமில் நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம களைச்சி விட்றதுனால கோழி வந்து இறை சாப்பிடும், தண்ணி குடிக்கும். இறையும் தண்ணியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே சரியாக வந்து ஒரு கோழி குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதோட வந்து கொஞ்சம் கால் கை ஏதாவது வீக்காக இருக்கும், வீக்ஸில் போயிடும், இல்லைனாக்கா அது டெத் ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கோழியை வந்து களைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கோழி பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 20 நாளைக்கெல்லாம் கம்மியான கிராம்ஸ் தான் வந்து வெயிட் ஏறிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு 30 டேஸ்க்கு மேலே 35 டேஸ்க்கு ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரை நல்ல கோழி வந்து வெயிட் ஏறும். ஒரு 40 டேஸ்க்கு உள்ளாடி நமக்கு ஆவரேஜ் ஒரு கோழி வந்து 2 kg வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்து உடனே சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாக்ஸ் உங்களுக்கு வந்து கோழி பண்ணையை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் வந்து என்ன வேணாலும் நான் வந்து கோழி பண்ணைக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.